எங்களை பொறுத்த மட்டும் எங்களுக்கு எதிரியாக நாங்கள் பார்ப்பது என்பது பாஜக தான் எங்களுக்கு எதிரி. தமிழ்நாட்டுல மதவாதம் உள்ள வரக்கூடாது, மதவாதம் மத வெறி உள்ள வரக்கூடாது. திருப்பரங்குன்றம் பிரச்சனை என்பது மத வெறியின் அடிப்படையில் உருவானது. ஒழுங்கா எல்லாரும் ஒவ்வொரு வருஷமும் தீபம் ஏற்றிக்கிட்டு இருக்கோம். ஒண்ணுமே இல்லாத பிரச்சனையை பெருசாக்கி அதுல அரசியல் பண்ணுவதற்காக கூடி வந்த மத வெறியருடைய கூட்டம் பாஜக. இப்படி திருப்பரங்குன்றம் மாதிரி பல பிரச்சனைகளை கொண்டு வருவதற்காக பாஜக முயற்சிக்கும். அதை தடுத்து நிறுத்துவதுதான் எங்களுடைய வேலை. 29 தேர்தலிலும் பாஜக தமிழகத்திலிருந்து ஓரங்கட்டப்பட வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து அரசியல் செய்யும். பாஜகவிற்கும் மதவெறிக்கும் தமிழக மக்களுக்குமான தேர்தல். எங்களை பொறுத்தவரை திருப்பி சொல்றேன்னா, இந்த தேர்தல் என்பது தமிழகத்திற்கும் மத வெறிக்கும் எதிரான தேர்தல். இந்த தேர்தலில் இதுக்கு நடுவுல எந்த அரசியல் கிடையாது. தமிழகத்துக்குள்ள மதவெறி வரலாமா, நிம்மதியா இருக்க தமிழ்நாட்டை தீ வச்சு கொளுத்தணுமா, RSS அரை ட்ரௌசர் போட்ட RSS காரர்கள்லாம் தமிழ்நாட்டை தீ வச்சு இந்து முஸ்லீம் பிரச்சனைகளை உருவாக்குறதும், கிறிஸ்டியன் இந்திய பிரச்சனையை கொண்டு வர்றதும், அதற்காக அடிப்படை நம்ம அதை அலோவ் பண்ண போறோமாங்கிறத இந்த தேர்தலை ஒழிய வேற எந்த தேர்தலும் கிடையாது. RSS பொறுத்த மட்டும் இந்தியாவினுடைய விடுதலைக்காக போராடிய மகாத்மா காந்தியை அவமதிப்பவர்கள், இந்தியாவுடைய சார்வர்கர் போன்றவர்கள் பிரிட்டிஷ்காரர்களிடம் அடிமை சாசனம் எழுதி கொடுத்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு வெளியில வந்தவர்கள். அவர்கள் வாழ்க என்று சொல்கின்ற பாஜக காரர்கள், அரைக்கால் ட்ரௌசர் போட்டுக் கொண்டிருக்கின்ற அரை காக்கி ட்ரௌசர் போட்டுக் கொண்டிருக்கின்ற RSS காரர்களுடைய இந்த அரசியலை நிறுத்த வேண்டும். அவர்கள் ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துல சர்வர்கர் வாழ்க, மோடி வாழ்கன்னு கத்துற அளவு ஈனப்பிறவிகளாக பாஜகர்கள் இருக்கிறார். கோயில்ல யாரு வாழ்க்கை இதுவரைக்கும் அதிமுக காரர்கள் ஜெயலலிதா வாழ்கள் சொன்னது கிடையாது, திமுக காரர்கள் கலைஞர் வாழ்க்கை சொன்னது கிடையாது, காங்கிரஸ் காரர்கள் காமராஜர் வாழ்க்கை சொன்னது கிடையாது. கோயிலுக்கு வந்தோம்னா கோயில் சாமி கும்பிட்டு போவோம். ஆனா இவர்களை பொறுத்த மட்டும் அரசியல் பேசுவதற்காக சார்வர்கர் போன்ற பிரிட்டிஷ்காரர்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு காலிலே விழுந்து அவர்களுடைய மண்டியிட்டு மன்னிப்பு கேட்ட சார்வர்கர் வாழ்க என்று கோயில்ல சொல்வது என்பது ஈனத்தனமான புத்தி இவர்களுக்கு. இது தமிழகத்தில் ஏற்கப்பட மாட்டாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எம்ஜிஆரால் துவக்கப்பட்ட இயக்கம். ஜெயலலிதா அம்மையார் பொதுச் செயலாளராக இருந்தது. அதை மாற்றி இப்பொழுது அமித்ஷா அதிமுகவை மாற்றியது பழனிசாமி. அவருடைய இருக்கிறது சின்னம் மட்டும்தான், சின்னமும் இந்த ஆபீஸ் மட்டும்தான். அதை தவிர அவரை பொறுத்த மட்டும் இது மொத்தமா டெல்லி முதலாளிட்ட அடகு வச்ச கட்சி. அது கடைசியாக இந்த தேர்தலில் அமித்ஷா அதிமுக இரட்டலை சின்னத்துல நிக்கிறதா இருக்கு. தொடர்ந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 21% ஆயிடுச்சு அந்த கட்சியினுடைய வாக்கு வித்தியாசம். இன்னும் சரிவு தொடருது. என்னை பொறுத்த மட்டும் அவர்கள் 10% 15% அதிமுக நிக்க போகுது மொத்த தமிழ்நாட்டுல என்பதுதான் ரொம்ப தெளிவாக. கட்சி இருக்கும் 10-15% அடுத்த தேர்தல் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே போகும். ஏனென்றால் அந்த கட்சியினுடைய டைரக்ஷன் இழந்துருச்சு. அதிமுக எதற்காக எம்ஜிஆர் துவக்கினாரோ அதனுடைய நோக்கம் நிறைவேறாத ஆயிடுச்சு. இது வெறும் அமித்ஷாவுடைய அடிமை கூட்டமாக மாறி இருக்கிறது. அமித்ஷாவுடைய அடிமை கூட்டங்களை தமிழக மக்கள் ஏற்றுக் கொள்ள போகுது. அது மக்கள் கையில இருக்கு. பட் நான் சொல்றது என்ன, அண்ணன் பழனிசாமி அவர்களை பொறுத்த மட்டும் அதிமுகவை அமித்ஷா அதிமுகவை மாற்றிவிட்டார். அமித்ஷா முதலாளி இந்த கட்சியை நடத்தி வருகிறார். அந்த கட்சியினுடைய அடிப்படையில அந்த கட்சியோட அமித்ஷா கட்சியில் இருக்கின்ற பாஜகவோடு கூட்டணி வைப்பதற்காக அமித்ஷா சொல்லி ஒரு கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த கட்சி தமிழக மக்களால் ஏற்றுக்கொள்ள போவதில்லை தான் என்னுடைய கருத்து. அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். அவரு எம்ஜிஆர் படத்தை போய் முதல் வரிசையில இருந்து பார்த்து படிச்சேனா, அதனால அவரு இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது முதல் வரிசையில போய் விசில் அடிக்கட்டும். அது அவருடைய பிரச்சனை. நாட்டுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. சாமானிய மக்களுடைய பிரச்சனைகள் சால்வ் பண்ற வேலைகள் இருக்கும். அந்த வேலையில் நாங்க பாக்குறோம். அவர் போய் படத்துல முதல் வரிசையில விசில் அடிக்கிறோம்.